செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியிலே முதலாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்த வேளையில் இணைந்திருக்கின்றோம். இந்த முதலாவது நேர்காணல் பகுதி ஒரு எழுத்தாளரை சந்திக்கின்ற பகுதியாக நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றது. பல விருதுகளை வென்ற கவிச்சுடர் என்று பட்டம் பெற்ற திருமதி சிவரமணி அம்மையார் அவர்களையே நாங்கள் இன்று நேர்காணுகின்றோம். அவரை பணிவன்போடு கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். தாய் தந்தது தமிழ் உதிரம், தமிழோடுதான் என் சரிதம், தமிழுக்கு என் முதல் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு நிறுவனத்தார்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் தாழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. சரி, நீங்கள் எழுத்துத்துறையில் எவ்வளவு காலமாக பயணிக்கிறீர்கள்? சிறு வயதிலிருந்தே எழுத்துத்துறையில் எனக்கு நாட்டம். சிறு வயதிலிருந்தே கவிதைகள் கூடுதலாக எழுதுவேன். பாடசாலை காலங்களில் தொடங்கியது. 16 வயதில் கூட நான் நாடகம் கூட அரங்கேற்றி இருக்கின்றோம். அப்படி தொடங்கிய பயணம் இடைக்காலத்தில் கொஞ்சம் தடைப்பட்டு விட்டது. பின்னர் எனக்கு முகநூல் தொடங்கிய காலத்திலிருந்து ஒரு முழு மூச்சாக எழுத்துத்துறைக்கு என்னால் ஏதும் செய்ய முடியுமென்றதை, சாதிக்க முடியுமென்றதை நிலைநிறுத்த தொடங்கினேன். என்று அதன் பின் பல சாதனைகள் என்று சொல்லவே முடியாது, ஆனால் நல்ல ஒரு ஆக்கங்களை, நல்ல படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக. சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், இந்த சிறப்பான இந்த விடயத்தில் இந்த எழுத்துத்துறையிலே நீங்கள் பயணித்த வண்ணமாக இருக்கின்றீர்கள். இந்த எழுத்துத்துறையிலே உங்களுக்கு பயணிப்பதற்காக அன்றும் இன்றும் உங்களுக்கு கரம் கொடுப்பவர்கள், உந்து சக்தியாக இருப்பவர்கள் யார்? அன்று கரம் கொடுத்தவர்கள் எனது அன்னையும் தந்தையும், மிக்க தமிழ் பற்றாளர்கள். அந்த காலத்திலேயே அம்மாவின் அப்பா ஒரு பண்டிதர். அந்த மரபு வழி எனக்கும் சற்று ஊறியிருக்கின்றதுன்னு சொல்லலாம். பின்னர் நட்புகள் தடையென்று ஏதும் இல்லாததால் என்னால் இலகுவாக பயணிக்க முடிகிறது. சரி, நீங்கள் பல விருதுகளுடைய சொந்தக்காரராக இருக்கின்றீர்கள். இந்த மேசையில் நாங்கள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விருதுகள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போமே ஆழமாக. நிச்சயமாக. இந்த விருது கிழக்கு மாகாணம் பண்பாட்டு அலுவலர் திணைக்களம் வழங்குகிற ஒரு உயரிய விருது. பலரின் விண்ணப்பங்களில் தேர்வு செய்யப்படும் குறிப்பிட்ட நபர்களுக்கு கிழக்கு மாகாணத்தால் கௌரவிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற இளங்கலைஞர் விருது. அது 2022ஆம் ஆண்டு எனக்கு கிடைத்தது. 2022ஆம் ஆண்டு தான் என்னோட நூலையும் அவர்கள் தெரிவு செய்து எனக்கு நூலாக்கம் செய்து தந்திருந்தார்கள். கிழக்கு மாகாணத்தார் பண்பாட்டு அலுவலர் திணைக்களத்தை இந்த நன்றி சொல்ல வேண்டும். அதில் கிடைத்த முக்கியமான விருது இளங்கலைஞர் விருது. ஏனைய விருதுகள் இதில் நான் கொண்டு வந்தது குறைவுதான். உலக சாதனை தொகுப்பு ஒன்று இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு வெளியிட்டார்கள். 10,000 கவிதைகள் அடங்கிய தொகுப்பு. அதில் நான் 100 கவிதைகள் யாத்து கொடுத்து எனது படைப்பை கொடுத்திருந்தேன். அதற்காக நான் உலக சாதனை சான்றிதழும் பெற்றிருக்கின்றேன். அந்த நிறுவனம் வழங்கிய விருது தான் அந்த முன்னால் இருக்கின்ற விருது. சான்றிதழ் இல்லையா? ஆமாம். சான்றிதழ் பற்றி சொல்லுங்களாமா. இது வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு பதிஞ்சு உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து கொடுத்த சான்றிதழ் இந்தியாவில் நடைபெற்றது. இதற்கு நிகழ்ச்சிக்கு நான் செல்ல முடியவில்லை. ஆனால் சான்றிதழ் விருது, நோபல் நிறுவனத்தாரினுடைய மெடல் என் கைவசம் அனுப்பி வைத்தார்கள். சரி, மிக்க மகிழ்ச்சி. ஏனைய விருதுகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்வோம். ஏனைய விருதுகள் இந்தியாவில் இருந்து ஒரு அமைப்பினால் எனக்கு கிடைத்தது. நிறைய போட்டிகள் நான் சளைக்காமல் பங்கு பெற்றுவேன். நிறைய போட்டிகள் சளைக்காமல் பங்கு பெற்றுவதனால் அந்த போட்டிகளில் வெற்றி பெற்றால் இந்த விருதுகள் கொடுப்பார்கள். அப்படி கொடுத்த விருதுகள் தான் அதில் ஒரு சில மேன்மையான விருது நான் இந்த கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படி 30 விருது வச்சிருக்கின்றேன். இதில் ஒரு நிறுவனம் அந்த போட்டியில் என்னை வெற்றியாளராக தேர்வு செய்தபடியால் இந்த விருது எனக்கு அளித்தார்கள். சரி, விருதுகள் உங்களுக்கு எத்தகைய மகிழ்ச்சியினை தருகின்றது? விருதுகள் மகிழ்ச்சியை கொடுக்கின்றதா என்று கேட்டால், நிச்சயமாக ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கிற அங்கீகாரம் விருதுகள்.
இப்போ எங்களுடைய எழுத்து அது சரியான பாதையில் செல்கிறதா அல்லது அதுக்கு அந்த எழுத்துக்கு ஒரு மரியாதை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக விருதுகள் ஒரு அங்கீகாரம்தான். இது பெருமையோ புகழோ என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் எங்களுடைய குறிப்பிட்ட வயதுக்கு அப்பால் இந்த விருதுகள் எங்களுக்கு எதையும் தரப்போவதில்லை. இது ஒரு மன சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கின்றது, நீங்க கேட்ட மாதிரி. சரி, பல விருதுகள் இருக்கின்றன. பல எழுத்தாளர்களை கொண்ட இந்த சமூக சூழலிலே உங்களுடைய தனி அடையாளம் எது? பெண்களின் கண்ணீர் ஒரு வரலாறு படைக்கின்றது. பெண்ணியம்தான் இங்கு இப்போ பேசுபொருளாக இருக்கின்றது. நான் பெண்ணியவாதி என்று சொல்ல மாட்டேன், ஆனால் என் எழுத்து பெண்கள் சார்பாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் வலிகளின் உச்சத்தை அனுபவிக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் கொடுமை, எங்கு பார்த்தாலும் பாலியல், எங்கு பார்த்தாலும் பெண் அடிமைத்தனம். அப்படி என்று இந்த எழுத்தாளர்களுக்கு கூட பெண்கள் என்றால் ஒரு பாகுபாடு இந்த சமூகத்தில் நிலவுகின்றது. அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்று நினைக்கின்றேன். ஆக பெண்ணாக இருக்கிற ஒரு எழுத்தாளராக இருக்கிற நான் பெண்கள் சார்பாக ஏதாவது மாற்ற முடியுமா, மனங்களை மாற்ற முடியுமா, சமூகத்தை மாற்ற முடியுமா, அந்த சமூக ரீதியான மாற்றம் வேறு மாற்றங்களை கொண்டு வருமா என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. அதுக்காகத்தான் என்னுடைய. சரி, பெண்கள் தொடர்பாக நீங்கள் எழுதிய கவிதைகளுள் ஒன்று இப்பொழுது நீங்கள் சொல்ல கேட்க ஆசையாக இருக்கின்றோம், சொல்ல முடியுமா? 2 வரிகள். பெண்ணியம் பேசும் கண்ணியம் எல்லாம், பெண்ணியம் பேசும் கண்ணியவான்கள் எல்லாம் பெண்மையை மதிப்பவர்கள் இல்லை. இரத்தலுக்கு அழகாக மெழுகு பூசுகின்றார்கள் சீதனம் என்று. இரத்தலைக்கு அழகாக வர்ணம் பூசுகின்றார்கள் சீதனம் என்று. ஆக அடிமைப்படுத்தலுக்கும் அடிமைப்படுவதற்கும் தான் அங்கு சீதனம் முக்கியமாக இருக்கின்றது. சீதன கொடுமை என்ன அப்படித்தான் நினைக்கின்றேன். இரத்தலையும் இரங்கலையும் அழகாக வர்ணம் பூசுகின்றார்கள் சீதனம் என்று. பெண்கள் முகம் கொடுக்கின்ற பல இன்னல்களுள், சவால்களுள் அல்லது பேரவலங்களுள் ஒன்றாக இந்த சீதனம் இருக்கிறது. அவற்றில் தொடர்பான ஒரு கவிதையாக பார்க்கின்றேன். இது தவிர வேறு என்னென்ன விடயங்களை உங்கள் கவிதை தொட்டு பார்த்திருக்கிறது பெண்களுடைய இந்த அவலம் தொடர்பாக? கூடுதலாக எங்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால், நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த ஆசிபா இந்தியாவில் நடந்த நிகழ்வு பற்றி. ஏதாவது ஒரு நிகழ்வு எனக்கு பெண்கள் சார்பாக உடனடியாக நான் அதை கவிதையாகவோ அல்லது கதையாகவோ எழுதிவிடுவேன். எனது மனவலிகளை நான் எப்படி கொடுப்பதென்றால் உடனே கவிதையாக எழுதிவிடுவேன். இந்த யோசித்து அதை நீண்ட காலம் நீடித்து அப்படி எழுதுவது என்ற வழக்கமில்லை. எப்போ தோன்றுகின்றதோ, இப்போ உங்களுக்கு என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது, ஆனால் உடனடியாக நான் எழுத வலிக்கிட்டால் 5 நிமிஷத்தில் 2 நிமிடத்தில் உங்களுக்கு ஒரு கவிதை தந்து விடுவேன். அப்படித்தான் என்னுடைய. அப்படியாதான் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இந்த கவிதைகளோடு தான் உங்களை நாங்கள் வழியனுப்ப. நிச்சயமாக. சாரி, பெண்களுடைய விடுதலை, பெண்ணியம் தொடர்பாக நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீர்கள். வேறு என்னென்ன விடயங்களை உங்களுடைய கவிதை பார்த்திருக்கின்றது? சமூகம் சார்பாக எந்த ஒரு இப்போ மானிடம் வெல்லும், தமிழர் பண்பாடு, கலங்கரை விளக்கம், சீதன கொடுமை, எது நான் தொட்டு எழுதாத கவிதைகளே இல்லை. என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய நூல்களில் சரி, இதை மற்ற முகநூல்களிலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விடயத்தை என்னை எழுத சொல்லுகின்றீர்களோ அந்த விடயத்தை என்னால் உடன் எழுதித்தரவும் முடியும். அதே சமயம் எனக்கு என்ன மனதில் தோன்றுகின்றதோ, இன்று இந்த கலையகத்துக்கு வந்த நிகழ்வை நான் இப்போ ரசித்து எழுத வேண்டும் என்றால் அதை அப்படி எழுதுவேன். அந்த உணர்வுகளின் வெளிப்பாடு தானே கவிதை ஒரு நல்ல ஒரு ஊடகம். உங்களுக்கு தெரியும், எங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை கவிதைகளால் இது வரிகளால் சொல்லிவிடலாம். மௌனம் கூட ஒரு கவிதை தான். சரி, ஒரு 2 வரிகளில் இந்த கலையகத்துக்கு வரை தந்தது பற்றி கூற முடியுமா? 2 வரிகள் காணும். களம் கொடுக்கின்றார்கள் வணக்கம் நேத்திரா, களம் கொடுக்கின்றார்கள் வணக்கம் நேத்திரா, கவிச்சுடரும் அதில் நின்று காட்சிப்படுத்தலும்
எங்களை காட்சிப்படுத்தலும் உங்களை காதால் கேட்க வைப்பதும் அவர்கள் திறமை. உங்களை காதால் கேட்க வைப்பதும் அவர்கள் திறமை. பார்த்திருந்து கேட்டு ரசித்து விமர்சிப்பது மக்களாகிய உங்களுக்கு பெருமை. நன்றி. மிக அருமையான கவிதை. கேட்ட உடனடியாக தந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திரு சிவராமணி அம்மா. சரி, கவிதை, உங்களுடைய கவிதை புது கவிதையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். புதியதாக அதை போல மிக எளிமையாக புரிந்து கொள்ள வகையில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த புது கவிதைக்கு உங்களுக்கு வித்திட்டது யார்? பாரதியை தவிர? பாரதியே பாரதி தான் இல்லையா? பாரதி வித்திட்டது என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை கண்ணதாசன் கவிதைகள் என்னை பொறுத்தவரையில் புது கவிதை பாமரரும் படிக்கக்கூடிய எளிய நடைமுறையில் இருக்க வேண்டும். ஒரு கஷ்டமான கடினமான ஒரு கவிதையை கொண்டு சென்று அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நிறைய நேரமோ நிறைய காலமோ எடுப்பது எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போது இருக்கிற மரபு கவிதை, புது நவீன கவிதை உங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நவீன கவிதை உட்புகுத்தல் புது கவிதையிலிருந்து பிரிந்து நிற்கின்றது. என்னை பொறுத்தவரையில் எங்களால் இலகுவில் நாங்கள் அழகுற வர்ணிக்கின்றோம், அழகு சொற்களை சேர்க்கின்றோம், பல தமிழ் எடுத்து புனைகின்றோம். ஆனால் அது எளிய தமிழில் எளிய மக்களையும் போய் சேர வேண்டும். அப்படி போய் சேருவதால் தான் இன்று நான் கவிச்சுடர் என்று பெயர் பெற்றதில் இருக்கின்றேன். நீங்கள் எழுத்துத்துறையினூடாக அறிமுகமாக்கி பின் நாட்களில் அந்த எழுத்துத்துறை ஏதோ ஒரு இடைவெளி உங்களுக்கு தந்ததன் பின்னதாக வாழ்க்கையில் இந்த முகநூலை உங்களுடைய இந்த கவிக்கான ஒரு பாலமாக பயன்படுத்தியிருக்கின்றீர்கள். இந்த சமூக ஊடகத்தை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்துவது தொடர்பாக நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுதே பெருமையாக இருக்கின்றது. சமூக ஊடகங்களை எந்த அளவுக்கு சிறப்பானதாக பயன்படுத்த முடியும் என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உங்கள் பார்வையில் சமூக ஊடகம். நிச்சயமா நீங்கள் சொன்னதை நான் அப்படியே சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னுடைய திறமைகளை உலகளாவிய ரீதியில் முகநூலில் பார்த்து பேசி என்னுடைய கவிதைகளை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கனடாவைச் சேர்ந்த படைப்பாளி உலகம் என்பது தான் முன் எனது முதலாவது நூலை தொடுவானின் சிறர்கள் கவி நூலை அவர்கள் செய்து தந்தார்கள். இந்நேரம் நான் நினைவு கூற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அப்படி என்னுடைய கவிதை அங்கு பலரை சென்றடைந்திருக்காவிட்டால் இந்நூல் வழி வந்திருக்குமோ தெரியாது. அதன் பின் என் வளர்ச்சியும் எந்த மாதிரி இருந்திருக்கும் என்று தெரியாது. ஆக இந்த ஊடகம் செய்த முதல் பெருமைக்குரிய விடயம் என்ற முதலாவது நூலாகிய தொடுவானின் சிலர் கவிதை நூல் வெளிவந்தமை. சரி, பல நூல்கள் இங்கே நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். எழுதியவற்றில் சிலவற்றில் தான் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தொடுவானின் சிதறல்கள், இது எதை சொல்ல வருகிறதம்மா? தொடுவானின் சிதறல்கள் பல தலைப்புகளில் இந்த கவிதைகள் இருப்பதால் என்னுடைய எண்ணங்கள் பலரையும் எட்டாத இடத்திலிருந்து சிதறுகின்றது என்று அர்த்தம். சரி, இந்த நூல் இதை பற்றி இதுதான் நவீன சீதை சிறுகதை தொகுப்பு. நவீன சீதை கவி கிழக்குமான பண்பாட்டல்கள் திணைக்களத்தால் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு தந்த நூல் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு பலரின் நல்ல விமர்சனங்களையும் நல்வரவையும் பெற்றிருக்கின்றது. இது உங்களுடைய அடுத்த தொகுப்பு என்று நினைக்கின்றேன். இதை பற்றி இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு வித்தியாசமான முறையில் நான் எழுத வேண்டும் என்று எழுதிய நூல். வலி சுமந்த மண்ணிலிருந்து தடம் பதித்த சுவடுகள் முன் அட்டையில் நீங்கள் பார்ப்பீர்கள். எங்களுடைய வன்னி மண்ணின் அவலத்தை குறிக்கின்ற நூல். இந்த நூல் நாவல். ஆனால் இதில் ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்னவென்றால் 21 பாகம் அந்த கதையை பிரித்து கொடுத்து அந்த 21 பாகத்துக்கும் 21 கவிதை கொடுத்திருக்கின்றேன். இதுவரை யாரும் செய்யவில்லை. செய்திருக்கின்றார்கள். காசியானந்தன் என்ற கவிஞர் செய்திருக்கின்றார் என்று அறிஞ்சிருக்கின்றேன். நான் பார்க்கவில்லை. அவர் ஒரு சிறுகதைக்கு 2 வரிகளில் கவிதை கொடுத்திருப்பதாக. ஆனால் நான் அந்த ஒரு பாகத்தை நீங்கள் எழுத்தில் எப்படி வாசிக்கின்றீர்களோ அதை நீங்கள் கவிதையாக பார்க்கலாம். சொல்ல வந்த விடயத்தை ஒரு கவிதையோடும் சேர்த்து தந்திருக்கின்றேன். சரி, இது தவிர உங்களுடைய முழு நேர தொழில் எதுவாக இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வாறு இருக்கிறது? வாழ்க்கை பயணம் தொழில் என்றால் நான் இல்லத்தரசி தான். தொழிலுக்கு பெற்றோர் அனுப்ப விரும்பவில்லை. பிற்பாடும் எனக்கு தொழிலுக்கு ஒரு
பின்னர் தற்போது ஒரு மல்டி ஷாப் ஒன்று சிறிய அளவிலாவது நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதை செய்து கொண்டிருக்கின்றேன். மற்றும்படி என்னுடைய இல்லத்தோடும் எனது குடும்பத்தோடும் தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் போகின்றது. சரி, உங்களுடைய இந்த கவிதை பயணத்துக்கு உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகின்றார்கள்? முதலிலேயே சொன்னது போல் தடைகள் இல்லை, ஆதரவு தருகின்றார்கள். என்னால் முடிந்ததை செய்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. பிள்ளைகளும் அவர்களுக்கும் ஆர்வம் உண்டு. அவர்களுக்கும் அம்மா ஒரு எழுத்தாளர், அம்மா ஒரு கவிஞர் என்றால் பெருமைதானே. நிச்சயமாக இன்று கலைத்து வருகின்ற பொழுது உங்களுடைய மகனும் இன்னொரு சகோதரனும் தான் உடனடியாக தேடி வந்திருந்தார்கள் கலையத்தை. அவர்களுக்கும் பெருமை. என் வழியில் ஒருவராவது இழுத்து செல்ல வேண்டும் என்பது எனது ஆசை. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் அதுக்கு. சரி, நீங்கள் இத்தகைய பல்வேறு வகையான கவிதைகள் நீங்கள் எழுதுகின்றீர்கள். முகநூலூடாக பல கவிதைகளை நீங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் எத்தகையதாக அமைகிறது? என்னை பொறுத்தவரையில் எங்கட சமூகத்தில் கொஞ்சம் மட்டுப்படுத்தல்கள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு அங்கே கிடைக்கின்றது. இந்தியாவிலாம் நிறைய இடங்களை நான் சென்றடைந்திருக்கிறேன். நான் செல்லவில்லை, என்னுடைய எழுத்து சென்றிருக்கின்றது. பல விருதுகள் கிடைத்திருக்கிறது. பல நூலாசிரியர்களை தெரியும். அப்படி இரண்டாவது நூல் அவள் ஒரு திணித்தையும் நான் மலேசியாவில் தான் வெளியிட்டேன். மலேசியா 2016ஆம் ஆண்டு சென்று இங்கு பேருந்து அறிமுக விழாக்கள் செய்தேன். அப்படி என்னுடைய பயணம் வெகு இதாக இருந்தாலும், ஆனால் சமூகம் என்ற இது மத்தியில் எங்களுக்கு களம் தர எங்களவர்கள் இல்லை. எங்களுக்கு களம் தர, எங்களை ஊக்குவிக்க எங்களவர்கள் இல்லை. நாங்கள் செய்த அந்த நூல் தற்போது கூட இந்த உலக சாதனை தொகுப்பு தனி நூலாக கொண்டு வர இருக்கின்றேன். எங்களுடைய சமூகம் என்றால் நான் பொதுவாக இலக்கியத்துறையை சொல்கின்றேன். அந்த ஒரு என்ன சொல்வது, ஒருவரை ஊக்குவித்து முன்னுக்கு எடுத்து செல்வதற்கான வழிவகைகளை வகுக்க மாட்டார்கள். இன்னும் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உந்து சக்தி கிடைத்தால்தான் எங்களை போன்றவர்கள் பலருக்கு ஒரு இது அமையும். பதிப்பகங்கள் முன்வர வேண்டும். பதிப்பு உரிமையாளர்கள், அந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு அனுசரணை வழங்க வேண்டும். அப்படியான சக்தி இருந்தால் தான் எல்லாராலும் சொந்த பணத்தை செலவழித்து வெளியிட முடியாதுதான். அதனால் சமூகத்தில் அந்த எழுத்தாளர்களுக்கான அங்கீகாரம் ஒரு நல்ல முறையில் கிடைத்தால்தான் இளமலை காயாயிருக்கிறவர்களும் இல்லை என்று எங்களால் முடியாதென்று ஒதுங்கி இருக்கிறவர்களும் மேலோங்க முடியும். சரி, அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு போர் முனையிலே இருக்கின்ற ஒரு போர் வீரனுடைய வாளை விட ஒரு எழுத்தாளனின் அந்த பேணை முனை என்பது மிகவும் ஆழமானது என்று சொல்லப்படுகிறது. ஆக்கவும் அழிக்கும் கூடிய சக்தி இந்த பேணைக்கே இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இந்த எழுத்தை உருவாக்கும் இந்த பேணைக்கு இருக்கின்ற சக்தியை போல நாங்களும் நல்ல பல விடயங்களை உருவாக்குவோம், நல்ல பல கவிதைகளை வாசிப்போம், கேட்போம், எழுதுவோம். காரணம், இந்த கவிநயம் என்பது, எழுத்து என்பது இந்த இலக்கியத் துறையில் இன்றியமையாத ஒன்று. ஆகவே இந்த வகையிலே ஒரு பெண்ணாக இருந்து சாதித்து கொண்டு பல சாதனைகளையும் பல விருதுகளையும் வென்று பல நூல்களையும் கவிதை தொகுப்புகளையும் எழுதி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கவிச்சுடர் சிவரமணி அம்மையார் அவர்களுக்கு நேத்ரா அலைவரிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி அம்மா. நன்றி.